கூலி மூவி படத்துக்காக வந்து புக் மை ஷோவில் வந்து நாங்கள் ஆகஸ்ட் 13th நாங்கள் புக் பண்ணிட்டோம். அதில் வந்து அப்போ புக் மை ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏ ரேட்டிங் சிம்பிள்ஸ் எல்லாம் எதுவுமே காமிக்கல. அப்போ நாங்கள் வந்து புக் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இப்போ தேட்டருக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரும்போது ஏ ரேட்டிங் சொல்லிட்டு அந்த போர்டு வச்சிருக்காங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு யாருமே ஃபேமிலியோட வந்தால் அலோவ் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 25 ஃபேமிலிஸ் மேலே வந்து எல்லாம் புக் பண்ணவங்க யாருமே வந்து படம் பார்க்க முடியல. அதே மாதிரி கேஜி தேட்டரில் நிர்வாகம் வந்து எதுவுமே அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றுமே சொல்ல மாட்டேறாங்க. ரீஃபண்ட் வராதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து மீடியாவுக்கு சொல்லி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ நாங்கள் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேற ஷோக்கு வந்து இப்போ இந்த 1 வீக் பண்ண முடியாதாமா, நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஏதோ படம் வந்துச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட் பண்ணித்தரேன் சொல்கிறாங்க. இப்போ ரீஃபண்டும் கிடையாது, எதுவுமே இல்லை. அவங்களோட என்ன சொல்றதுன்னா அந்த மேனேஜ்மெண்ட் வந்து சப்போர்ட்டே பண்ணவே இல்லை. இப்போ வந்து நம்ம மீடியாவோ போலீஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சரிங்க பார்க்குறேங்க, இதில் நிறைய லீகல் ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்கன்னு சொல்லிட்டு புதுசாக சொல்கிறாங்க. நாங்கள் வந்து முழுக்க ரஜினி படம்னாலே வந்துடுவோம். எல்லாருமே ஃபேமிலி ரஜினி படம் தான். ரஜினி படத்தில் ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து உட்காந்து பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இவங்க ஏ ரேட்டிங் சொல்லிக்கிட்டா இதில் என்ன இருக்கு? எல்லாம் குழந்தைங்க வந்தால் படம் பார்க்கும்போது தூங்கிருங்க, ஒன்றுமே இல்லை. அப்புறம் அப்படி இருக்கவங்க வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா புக் மை ஷோக்கோ இல்லை வேற எதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருக்கோன்னு. இப்போ படம் பார்க்க வரவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு, ஆதார் கார்டு காமிச்சா தான் உள்ள விடுவேன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனே காமிக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்டே எங்களுக்கு அந்த ஷோல வந்து ஆதார் கார்டு அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்லி